Hello everyone, I am Manish from Alice Blue. Welcome back to our technical analysis series. இந்த வீடியோ சீரிஸ் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸா உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோல நம்ம வந்து RSI இண்டிகேட்டர் பத்தி யூஸ் பண்ண பார்க்க போறோம். RSI இண்டிகேட்டர்னா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம், அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்ட்ரெங்த் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட், சோ இதுக்காக நான் வந்து RSI இண்டிகேட்டர் சார்ட்ல ஆட் பண்ணிக்கிறேன். சோ RSI அப்படின்னு போட்டிங்கனாலே ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்த் இண்டெக்ஸ்னு வரும். இதை நம்ம சார்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் பிளாட் ஆகும். ஒரு செப்பரேட் பிளேன்ல இந்த மாதிரி பிளாட் ஆகும். சோ இங்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்த பத்தியும் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்கலாம். சோ செட்டிங்ல போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்ஸ் இருக்கு. இன்புட்ஸ்ல வந்து RSI லெங்த் இருக்கு. லெங்த் இஸ் நத்திங் பட் எவ்வளவு பீரியட் அப்படின்றத லெங்தா கொடுத்துருக்கோம். அண்ட் ரெண்டாவது வந்து க்ளோஸ் வந்து ஓப்பனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹை லோ, பட் ஸ்டாண்டர்டா க்ளோஸ்லயே இருக்கட்டும். அண்ட் MA செட்டிங் இருக்கு. MA செட்டிங்ல மூவிங் ஆவரேஜ் வேணும்னா மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். EMI வேணா EMI யூஸ் பண்ணிக்கலாம். பாலிஞ்சர் பேண்ட் வேணா பாலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணலாம். இது நம்ம கஸ்டமைசேஷனுக்காக மட்டும் தான். அண்ட் ஸ்டைல்ல வந்து பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இன்புட்லோட ஸ்ப்ளாட்டிங் ஸ்டைல்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ RSI இருக்கு, RSI பேஸ்ட் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்பாட் ஓவர்சோல்டோட ரேடியன் ஃபில் வேணும்னா எடுத்துக்கலாம். பாலிஞ்சர் பேண்ட் ஃபில் வேணா எடுத்துக்கலாம். ஃபில் பேக்ரவுண்ட் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலி நம்ம வந்து RSIலேருந்து ஆரம்பிக்கலாம். RSIலேருந்து ஆரம்பிச்சு இது எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ RSI பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷன் இருக்கு. RSIங்கிறது இந்த கோடுங்கிறது RSI நம்ம பார்த்தீங்கன்னா கிளியரா தெரியும். இப்போ 42.15ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது கூடவே அப்போ பேண்ட் லோவர் பேண்ட் இருக்கு. அப்போ பேண்ட் அப்படின்றது 70 அண்ட் லோவர் பேண்ட் அப்படின்றது 30 இருக்கு. இந்த அப்போ பேண்ட் லோவர் பேண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத இனிஷியலா பார்த்துருவோம். இந்த 70 மட்டும் நான் இப்போ ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மேக் இட் இன் ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RSI எப்போ 70 அபோவ் போகுதோ அங்கங்க மார்க்கெட் வந்து ஓவர் பாட் ஆயிருக்கு. அதாவது ரொம்ப ப்ரீமியம் லெவலில் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இங்கே கிரேடியன் ஃபில் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஓவர் பாட்டோட கிரேடியன் ஃபில் வந்து இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? எப்போ RSI வந்து 70 அபோவ் கிளியரா இருக்கோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீமியம் லெவலில் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பட் ப்ரிசைஸான நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 80 அண்ட் 80 அபோவ் மார்க்கெட் அங்கிருந்து ஒரு பொட்டன்ஷியலான ரிவர்சலுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஓவர் பாட் அண்ட் ஓவர் சோல்டு கண்டிஷன் பத்தி பார்த்தலாம். ஓவர் சோல்டு கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் எப்போ 30 பிலோ வந்து வருதோ அப்பப்போ அங்கிருந்து ஒரு பொட்டன்ஷியலான அப் ட்ரெண்டுக்கான ஷிஃப்ட் இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எப்போ மார்க்கெட் வந்து 70 பிலோ வருதோ அப்பப்போ மார்க்கெட் வந்து ஒரு டிஸ்கவுண்டட் லெவலில் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதோட பிளாட்டிங் ஸ்டைலும் நான் மாத்திக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அரௌண்ட் இந்த பீரியட்ல வந்து RSI வந்து 30 பிலோ வந்திருக்கு. 30 பிலோ வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் அங்கிருந்து ஒரு கிளியரான ட்ரெண்ட் ரிவர்சல் இருக்கு. பட் இது இண்டிகேட்டர்ங்கிறது ரொம்ப காமனான ஒரு இண்டிகேட்டர் தான், ஸ்ட்ரெங்த் ஐடென்டிஃபை பண்றதுக்கு மட்டும்தான். பட் எக்ஸிகியூஷன் ஸ்டைல் அப்படின்றது நம்ம அதர் கான்ஃப்ளூயன்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்கும். உதாரணத்துக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், டிமாண்ட் சப்ளை தியரி ஆர் ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட், எனி சிஸ்டம் நீங்க என்ன சிஸ்டம் வந்து சார்ட்ல யூஸ் பண்ணிப்பீங்களோ அந்த சிஸ்டம் வந்து நீங்க எக்ஸிகியூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இண்டிகேட்டர் மட்டும்தான். இதை யூஸ் பண்ணி எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த செஷன்ல நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டுங்களா? சோ இது வந்து ஓவர்பாட் கண்டிஷன் அண்ட் ஓவர் சோல்டு வந்து பாத்தீங்கன்னா எப்போ மார்க்கெட் வந்து இந்த 30 பிலோ வருதோ, 30 பிலோ வரும்போது அங்க மார்க்கெட் வந்து அங்க இருந்து ஒரு பொட்டன்ஷியல் ட்ரெண்ட் ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். which means மார்க்கெட் வந்து ரொம்ப டிஸ்கவுண்டட் லெவல்ல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பொட்டன்ஷியலான ரிவர்சல் நடக்கும்ன்றது புரிஞ்சுக்கலாம். சோ இது வந்து ஸ்ட்ரெங்த் ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து ஒரு 50 அப்படின்றது மிடில் பேண்டா இருக்கும். மிடில் பேண்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிடில் பேண்ட் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஒரு ப்ளூ கலர்ல மாத்திக்கிறேன். சோ இந்த 50 அபோவ்ல மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா நல்ல மொமெண்டம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்ல நல்ல மொமெண்டம் டிரைவ் ஆகுது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த 50 அப்படின்ற லெவல் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் ஆக்ட் as a support and resistance ஒரு ரேஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்டா இந்த 50 அப்படின்ற லெவல்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த RSI இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். இதுக்கு அடுத்தபடியா இருக்கிறது ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கலாம்னா இங்க RSI பேஸ்டு மூவிங் ஆவரேஜ் இருக்கு. இந்த RSIயோட மூவிங் ஆவரேஜ் தான் இங்க RSI பேஸ்டு மூவிங் ஆவரேஜ் இருக்கு. சோ இதோட லெங்த் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை EMI மாத்திக்கிறேன். EMI வந்து லெங்த் ஒரு 20 எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ இதோட கலர்ஸும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காகனா கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ RSI மேலே இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து க்ளோஷர் கொடுக்குதோ அப்பப்போ அங்கேருந்து ஒரு பொட்டன்ஷியலான ரிவர்சல் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் எனி டைம் ஃப்ரேம், இன்னும் 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எனி டைம் ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் எப்போ RSI மேலே வந்து இந்த EMI மேலே வந்து இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து RSI வந்து ஒரு க்ளோஷர் கொடுத்துருக்கோம். அங்கேருந்து ஒரு பொட்டன்ஷியலான ட்ரெண்ட் ஷிஃப்டிங் நடக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதை யூஸ் பண்ணி நம்ம ரிவர்சல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எப்படி ரிவர்சல் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா அதை நம்ம வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் இருக்கிறேன். இப்போ லயன் சார்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். லயன் சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு ஷிஃப்டட் இன்டு டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்ப்போம் டைவர்ஜென்ஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கு அப்படின்றது. எஸ், ஹியர் இட் இஸ்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைன் சார்ட்டில் வந்து பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ப்ரீசைஸான ஒரு லோவர் லோ வச்சிருக்கு. அதே நேரம் உங்களுக்கு RSI பார்க்கும்போது RSI வந்து ஒரு கிளியரான ஒரு ஹையர் ஹைப் வச்சிருக்கு. இதை தான் நம்ம வந்து டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் கிரியேட் ஆகும்போது மார்க்கெட் அங்கேருந்து ஒரு கிளியரான ட்ரெண்ட் ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அதிகமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, பியரிஷ் மார்க்கெட்டுக்கும் இந்த விஷயம் வந்து பொருந்தும். பியரிஷ் மார்க்கெட்டுக்கு எப்படி பொருந்தும் அப்படின்றத நம்ம நிஃப்டியில் ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நிஃப்டி என்ன 5 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுவுமே வந்து 5 minutes ஆர் 3 minutes போய்க்கலாம். 3 minutesல ஆர் 1 minute ஆல்சோ ஃபைன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிக்சர் வந்து 1 minuteல தெரியும். ப்ரைஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது RSIயில் பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ப்ரைஸான ஒரு லோவர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து ஹையர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, இங்கே வந்து ஒரு லோவர் ஹை கிரியேட் பண்ணியிருக்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ணும். இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 degree பக்கத்தில் நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இங்கே தெரியும். பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இந்த பாயிண்டில் தெரியும். ரைட். ஸோ இங்கேயும் பாசிட்டிவாக தான் இருக்குது, பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது இல்லை. ஓகேங்களா. RSI மொத்தமாக நம்ம 4 விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வந்து பார்த்தோம்னா எப்போ RSI வந்து 30 பிலோ வருதோ, 30 பிலோ வரும்போது மார்க்கெட் வந்து ஓவர்சோல்டில் இருக்குது. ஓவர்சோல்டில் வேறு ஏதாவது கான்ஃப்ளூயன்சஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா, உதாரணத்துக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டிமாண்ட் சப்ளை ஏதாவது ஒரு கான்ஃப்ளூயன்சஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம அங்கேருந்து ஒரு ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட் எப்போ வந்து 70 above வருதோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீமியம் லெவலில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ப்ராஃபிட் புக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த 55 லெவல் அப்படின்றது நான் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நிஃப்டியில் த சேம் லெவல் தான் உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஒரு புல் பேக் ரிவர்சல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணி ஒரு பொட்டன்ஷியலான ரிவர்சல், ஒரு மொமெண்டம் ஐடென்டிஃபைங்கிறது இந்த கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி RSI பலவிதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சாட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதர்வைஸ் நீங்கள் வந்து நம்மளோட அடுத்த லைவ் செஷன், யூடியூப் லைவ் செஷனில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இதை பேஸ் பண்ணி இருந்ததுன்னா நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் RSI பற்றி ஒரு தெளிவான புரிதல் வந்திருக்கும் அப்படின்றத நம்புறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திஸ் இஸ் Anish signing off. Thank you. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.